அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை ஒரு பிரமாதமான மர மூலிகை. உலகம் பூரா அதே தமிழ் பெயர் தான் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் சந்தனம். நம்ம பொட்டானிக்கலாகவும் சென்டாலம் ஆல்பம்னு தான் சொல்கிறோம். இந்த சந்தனத்தில் என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு சொன்னால், சந்தனம் மிக அருமையான வாசனை பொருள். உலகம் பூரா இன்றைக்கி சாண்டல்வுட் ஆயில் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தனமே நல்ல வெயிலும் நல்ல மழையும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த தக்கான பீடபூமியில் விளையக்கூடிய சந்தனம் தான் மிகச் சிறப்பானது அப்படின்றாங்க. இந்த சந்தனத்தை நம்ம தமிழர்கள் குளிர்ச்சிக்கு ஒப்பிடுறாங்க. உதாரணமாக குறுந்தொகை பாடல்களில் ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது தலைவன் பொருள் தேடி தலைவியை விட்டு பிரிஞ்சு போகிறான். தலைவியோட இயல்பு எப்படி இருக்குன்னா, பொதிகை மலையில் வளரக்கூடிய சந்தன மரம் போல குளிர்ச்சியான தேகத்தை உடையவள். பொருள் தேடி போன உடனே அவள் பிரிவாற்றல்னால அவளுடைய உடல் வெப்பமாகி தாமரை போல் இருக்குது, தாமரையோட உள்ளகம் போல் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இத்தகைய சந்தனம் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நம்ம ஊரில் தான்ப்பா சந்தனம் அதிகமாக இருக்குன்னு. அவர் சொன்னார், நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஏறத்தாழ 10,000 ஏக்கருக்கு மேலே எப்படி சந்தனம் கல்டிவேட் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணிட்டு போய் அங்கே தான் சந்தனம் தயாரிக்கிறாங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் சாண்டல்வுட் வேணும்னா ஆஸ்திரேலியாக்காரவங்ககிட்ட தான் கேட்கணுன்னு. இதுபோல் உலகம் பூரா ஈர்ப்பாக இருக்கக்கூடிய இந்த சந்தனத்தை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவ தயாரிப்பை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம சந்தன எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதா பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம எடுத்துக்க போகிறது சந்தனம், நல்லெண்ணெய். இந்த ரெண்டு மட்டும்தான். உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய, இந்த வெப்ப காலத்தில் நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய, உடல் துர்நாற்றத்தை சரி பண்ணக்கூடிய சந்தன எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சந்தன எண்ணெய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சந்தன சிராய், அதாவது சந்தனத்தோட கட்டையோட வைரப்பகுதின்னு சொல்கிறது இல்லாமல் மற்ற கிளைகள் அந்த பகுதியில் இருக்க சக்கை மட்டும் எடுத்துக்கிறோம். அதற்கப்புறமா தண்ணீர், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம சந்தனத்தில் இருந்து கஷாயம் எடுக்க போகிறோம். அதற்கப்புறமா இதற்கு தேவையான பொருள் என்னென்னா நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயோட சேர்த்து இந்த சந்தன எண்ணெய் எப்படி தயாரிக்கிறத பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். இதில் 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணியில் நம்ம இந்த சந்தன சிராயை உள்ளே போட்டுடுறோம். 200 மில்லி தண்ணிக்கு நம்ம தாராளமாக 4 ஸ்பூன் அளவுக்கு சந்தன சிராய் சேர்த்துக்கலாம். நம்ம 4 கை அளவுக்கு சந்தன சிராய் எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தண்ணி கொதிக்க போகுது. சந்தனம் பற்றி சித்தர்கள் சொல்கிற பாடல்: நற்சந்தன மரத்தால் நல்லறிவு இன்பும் எழில் பொற்செந்திரு வளரும் பூதளத்துன் மெச்சும் சரும அழகு தனி மோகமுமாம் பிரமி நோய் ஏகும் பிறழ்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சந்தனத்தை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இதோடைய சந்தனத்தில் உள்ள மனம், இந்த நறுமணத்தால் நல்ல விவேகம், அதாவது அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியது சந்தனம். அது போக சித்த பிரமை அப்படின்ற மனநோய் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க அதிகமாக சந்தனம் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வெப்பத்தினால் வந்த சித்த பிரமை அப்படின்ற மனநோய் கண்ட்ரோலுக்கு வரும். அது மட்டும் இல்லை, உணர்வுகளை தூண்டக்கூடிய தன்மை இந்த சந்தனத்துடைய மனத்துக்கு உண்டு. இது போக சந்தனத்தை நம்ம தோலில் ஏற்படுற சொறி, சிரங்கு, கரப்பான், அமைச்சல் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த சந்தனத்தை அப்படியே நம்ம எண்ணெய் காய்ச்சாமல் இந்த கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா வெயில் காலத்தில் வர வறட்சி, ஒரு சிலருக்கு தாகம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி குடித்தாங்கனாலும் அவங்களுக்கு தண்ணி குடித்த மாதிரி இருக்காது, திரும்ப திரும்ப நாவு வறண்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வறட்சிக்கு இந்த சந்தனம் அருமையாக பலனளிக்கும். இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கும், டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு, சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கும் இந்த வறட்சி அதிகமாக இருக்கும். அதாவது தண்ணி தாகம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த மாதிரி சந்தன சிராயை வாங்கி, இல்லை சந்தன சிராய் அவங்களுக்கு கிடச்சதுன்னா அதை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நல்ல வறட்சி நல்லா சரியாகி அந்த தாக உணர்வு குறைய ஆரம்பிக்கும். இந்த சந்தனம் நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. இது 4ல் 1 பங்கை வற்றணும். நம்ம 200 மில்லி அளவுக்கு ஊற்றுறோம் தண்ணி. இது 50 மில்லியாக குறையிற வரை நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது 200 ml தண்ணி நல்லா வத்திடுச்சு. 50 ml ஆக போகுது. நல்ல இதுலேருந்து சந்தனம் மனம் வர தொடங்கிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி இதுக்கு சம அளவு எண்ணெய் சேர்த்து காய்ச்ச போகிறோம். வேறொரு பாத்திரத்தில் சந்தன குடிநீர், அதாவது சந்தன கஷாயத்தை வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த சந்தன கஷாயம் அடுப்பில் இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு சந்தன கஷாயம் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம்.
இப்போது இந்த சந்தன எண்ணெய் வந்து கொதிச்சிட்ருக்கு. இதை வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வெயில் காலத்தில் ஏற்படுற உடல் வெப்பம், ஒரு சிலருக்கு வெயில் காலத்தில் முகத்தில் வந்து கருமை நிற தேமல் மாதிரி உருவாகும், கருந்தேமல் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நேரங்களில் இருக்காது. வெயில் காலத்தில் மட்டும் உடல் வெப்பம் அதிகமாகி முகத்தில் வந்து கருமை நிற தழும்புகள் மாதிரி உருவாகும். ஒரு சிலருக்கு இந்த மூக்குக்கு 2 பக்கமும் உருவாகும். இதற்கு இந்த சந்தன எண்ணெயை வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இரவு நேரத்தில் இதை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து அவங்க நார்மலாக இதை கழுவிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நல்ல பலனளிக்கக்கூடியது. அப்புறம் வந்து இந்த டீனேஜர்ஸ்க்கு வர முகப்பரு, இவங்க இந்த முகப்பரு வரும்போது அந்த முகப்பரு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல கரும் புள்ளியாகவே மாறிடும். அந்த முகப்பரு கரும் புள்ளியாக மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த சந்தன எண்ணெயை வந்து அவங்க நைட் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது வந்து அப்படியே அந்த பரு அழுந்திரும். அதில் இருக்க அந்த கருப்பு நிற தழும்பு வந்து வராது. இது போக அதாவது அக்குள் பகுதிகளில், அதாவது மறைவிட பகுதிகளில் வர்ற ஒரு நாற்றம், அதாவது வெயில் காலத்தில் ஏற்படுற இந்த கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாற்றம் மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சந்தன எண்ணெயை அக்குள் பகுதிகளெலாம் நம்ம தொடர்ச்சியாகவே அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்போது இந்த நுரை ஃபுல்லாக அடங்கி இந்த சடசடப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து பதம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த எண்ணெயில் நல்ல ஒரு அருமையான ஒரு சந்தன மணம் வர தொடங்கிருச்சு. இந்த சிராயில் கூட அந்த மணம் கிடையாது, இந்த எண்ணெயில் வந்து அவ்வளோ நல்ல சந்தன மணம் வர தொடங்கிருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். இந்த எண்ணெயை நம்ம அப்படியே எடுத்து நம்ம தோலில் எங்கெல்லாம் தேவையோ நம்ம உள்ளங்கை உள்ளங்கால் பகுதி அல்லது முகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த சந்தன எண்ணெயை வெயில் காலத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டணும்னு அவசியம் இல்லை, 3லேருந்து 6 மாதங்கள் வரை நம்ம பயன்படுத்தலாம். தோல் எரிச்சலை சரியாக்கி குளிர்ச்சியை தரக்கூடிய அருமையான சந்தன எண்ணெய் தயாராகிடுச்சு. நம்ம இப்போது சந்தன எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். சந்தன எண்ணெயோட பயன்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சந்தனம் அப்படின்னு நம்ம கடைகளில் வாங்குறது பொடியை வந்து வாங்குகிறோம், அது வந்து சந்தனமே கிடையாது. அதற்கு பதிலாக நம்ம இப்படி சந்தன சிராய் வாங்கி இப்படி தைலம் காய்ச்சி வச்சுக்கிறது அருமையான பலனளிக்கக்கூடியது. முன்னர் காலங்களில் வந்து ஒரு பழக்கம் இருந்தது, அதாவது நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ எவ்வளவோ டெக்னாலஜிஸ் இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது, எவ்வளோ எக்கோ எடுக்கிறாங்க இதயம் சம்மந்தமான பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு. முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எளிமையாக சந்தனத்தை நல்லா உரசி அரைச்சி அதை வந்து மார்பில் பூசிடுவாங்க. அப்போது சந்தனம் காயுது இல்லையா, அதாவது ஒரு பகுதி மட்டும் காய்ந்து ஏதாவது ஒரு பகுதி மட்டும் உடலில் திட்டு மாதிரி காயாமல் இருக்கும். எல்லா பகுதியும் காய்ஞ்ச பிறகும் ஒரு பகுதி மட்டும் காயாமல் இருக்கும். அப்படி காயாமல் இருக்க பகுதியில் உடம்புல சூடு வெப்பம் பத்தலை, அப்போது அந்த இடத்துல உடம்புல உள்ள வந்து ஏதோ ஒரு கட்டியோ கழலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அந்த சந்தன பூச்சி மூலமாகவே நம்ம ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள், அதாவது இதயத்தில் இருக்க அடைப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய, நம்ம வந்து எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மெத்தடை சந்தனத்தை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. இந்த சந்தனத்தோட பயன்பாடை நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்றைக்கி சந்தன எண்ணெய் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வேறு ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.